Hello friends, welcome to Global Public Service Channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பார்த்தா போயிட்டுருக்கு. இப்போ பழைய லிஸ்ட்டில் உங்கள் நேம் டீட்டெயில்ஸ்லாம் எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது, அந்த எனிமரேஷன் ஃபார்மை எப்படி சரியான முறையில் ஃபில் பண்ணுறது, எந்த மாதிரி டாக்குமெண்ட் நம்ம சப்மிட் பண்ணணும், உங்கள் பிஎல்ஓ கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எப்படி செக் பண்ணுறது, இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்திய தேர்தல் ஆணையம் 12 மாநிலங்களில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சார் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்தை பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. தமிழகத்திலையும் அது அடங்குங்க. இப்போ அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இந்த வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வாக்காளராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய எனிமரேஷன் ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நிறையா போலியான வாக்காளர்கள் 2-3 வாக்காளருக்கான ஐடி வச்சுருக்காங்க. இதெல்லாமே பார்த்தா நீக்கணும். அதனால் இந்த ஒரு சாரை பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. இப்போ டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது 28/10/2025 3/11/2025 சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ எல்லாருக்குமே பார்த்தா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதேமாரி அந்த எனிமரேஷன் ஃபார்மை பிரிண்ட் பண்ணுறாங்க. இஆர்ஓ தான் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 4/11/2025 4/12/2025 வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதம் டைமுக்குள்ளே வீடு வீடாக எல்லா பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸருமே வீடு வீடாக போயிட்டு அந்த எனிமரேஷன் ஃபார்மை கொடுத்துட்டு அவங்களுக்கு ஃபில் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து திரும்ப அவங்ககிட்ட அந்த ஃபார்ம் வாங்கி இந்த மாதிரி ஒரு மாதம் உங்களுக்கு டைம் இருக்குதுங்க. ஒரு நாளைக்கு பார்த்தா 50 ஃபார்மோ 100 ஃபார்மோ கொடுத்து வீடு வீடாக போயிட்டு கொடுக்க சொல்கிறாங்க. இந்த டைம் இருக்குது. கடைசி தேதி என்னென்னா 4/12/2025 அதுக்குள்ளே எல்லாருமே எனிமரேஷன் ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது அதுலேயுமே ஒரு டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இந்த சார் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான டிராஃப்ட் லிஸ்ட்டை 9/12/2025 அன்னைக்கு வெளியிடுறாங்க ஒரு ஓட்டர் லிஸ்ட்டு. அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் ஒருவேளை உங்கள் பெயர் நீக்கிட்டாங்க, இந்த சார் மூலமாக உங்கள் பெயர் நீக்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப பார்த்தீங்கன்னா புதுசாக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குங்க. நீக்கினாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. பட் திரும்ப நீங்கள் புதுசாக தான் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த தேதிக்குள்ளே 9/12/2025 8/1/2026 இந்த தேதிக்குள்ளெலாம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே எல்லாமே நீங்கள் பண்ணிடணும். திரும்ப ஒரு ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டை 7/2/2026 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபைனல் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருந்தால் மட்டும்தாங்க அடுத்த வார எலெக்ஷனால் உங்களால் ஓட்டு போட முடியும். நோட் பண்ணிக்கோங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த தேதிக்குள்ளே சம்மந்தப்பட்ட பூத் லெவல் ஆஃபீஸர் எல்லா வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரீஃபில்டு ஒரு எனிமரேஷன் ஃபார்மை பார்த்தா உங்கள் வீட்டுக்கு கொண்டு கொடுப்பாங்க. அதை பார்த்தா நீங்கள் ஃபில் பண்ணுறாங்க மாதிரி இருக்கும். இஃப் பிஎல்ஓ ஃபைண்ட் தட் எனி ஹவுஸ் இஸ் லாக்டு ஆர் க்ளோஸ்டு he ஷல் மேக் அட்லீஸ்ட் 3 விசிட். அதாவது பிஎல்ஓ பார்த்தா 3 தடவை உங்கள் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை கதவு மூடி இருக்குது லாக் பண்ணியிருக்கு அப்படின்னா இன்னும் 2 தடவை வருவோம். அப்பயும் மூடி தான் இருக்குது அப்படின்னா உங்கள் நேம் நீக்கிடுவோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. பட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா electors may also download the enumeration form and submit the filled in form online. ஆன்லைன் மூலமாக பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வரைக்கும் ஆன்லைனில் அதுக்கான ஆப்ஷன்ஸ் வரலைங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த பிஎல்ஓ பார்த்தீங்கன்னா அந்த வாங்கின அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை இஆர்ஓ கிட்ட கொடுத்துடணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் தாங்க இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த எனிமரேஷன் ஃபார்ம் மட்டும் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வர்றது ஒருவேளை உங்கள் பெயர் நீக்கிட்டாங்க அப்படின்னா திரும்பி எப்படி அப்ளை பண்ணுறது அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போதைக்கு அந்த எனிமரேஷன் ஃபார்ம் வீடு வீடாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை நீங்கள் பார்த்தா ஃபில் பண்ணி கொடுக்கணும். ஓகே. இப்போ நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆன்லைன் மூலமாக ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பற்றி பார்க்கலாம். ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. voters.ec.government.in இதாங்க உங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் ஓட்டர் சம்மந்தப்பட்ட எல்லா தகவலுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். புதுசாக ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணலாம், கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம், அதேமாரி உங்களை தொகுதியை மாற்றிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஓட்டர் ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணலாம், ஓட்டர் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணலாம். எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2002-2004 காலகட்டத்துக்குள்ளே இருக்கவங்களுக்கு
ப்ரீவியஸாக லிஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி கடைசியாக எப்போ இந்த சார் வந்து கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா 21 வருஷத்துக்கு முன்னாடி 2002 to 2004 அதுக்குள்ளே வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ நீங்கள் 2004க்கு முன்னாடி வந்து ஓட்டர் லிஸ்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் பழைய டேட்டா பேஸை தான் இந்த எனுமரேஷன் ஃபார்மில் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதை நீங்கள் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது 2004க்கு முன்னாடி ஸோ உங்கள் டேட்டா பேஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர். ஸோ கடைசியாக அந்த 2002 2004 ஸோ உங்கள் டீட்டெயில்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இதில் முதல்ல ஸ்டேட் கேட்டிருக்காங்க. உங்கள் ஸ்டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வியூன்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று சர்ச் பை நேம், அதுக்கப்புறம் சர்ச் பை எபிக், 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சர்ச் பை நேம் கொடுத்து நேம் வைஸாகவும் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாங்க. முதல்ல உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் என்னன்னு கேட்டிருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிட்டு ஸோ அசம்பிளி கான்ஸ்டியூஷன் எதுவோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்குவாங்க. அதாவது 2002 2004 என்ன அசம்பிளி கான்ஸ்டியூஷன்ஸோ அதை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். கொடுத்துட்டு உங்களுடைய எலக்ட்ரோல் நேம், அப்போ உங்கள் நேம் எப்படி இருந்துச்சு, உங்கள் ரிலேஷன் நேம் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஜெண்டர் அதை ஃபில் பண்ணிட்டு வெரிஃபிகேஷன் கோடை கொடுத்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் கிடச்சிடும். இது யாருக்கு அப்படின்னா 2004க்கு முன்னாடி ஓட்டர் லிஸ்ட்டு வச்சுருந்தவங்க உங்கள் பழைய இன்ஃபர்மேஷன், பழைய அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை வந்து அப்போ தான் கண்டக்ட் பண்ணாங்க. அப்போ உங்கள் லிஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் ஆன்லைன் மூலமாக சர்ச் பண்ணலாம். ஸோ நேம் தெரியல அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் வச்சு சர்ச் பண்ணலாம். சர்ச் பை எபிக் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க என்டர் யுவர் எபிக் நம்பர். அதாவது லாஸ்ட் சாரில் உங்கள் எபிக் நம்பர் என்ன அதை கொடுங்க, அல்லது கரண்ட்டாக இருக்க ஓட்டர் ஐடிக்கான நம்பரை கொடுத்துட்டு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க, அதை என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா டீட்டெயில்ஸ் வந்து கீழே ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ கடைசியாக கொடுத்துருக்காங்க உங்கள் ப்ரீவியஸ் எபிக் நம்பர் என்ன, கரண்ட் எபிக் நம்பர் என்ன, ஸோ அசம்பிளி கான்ஸ்டியூஷன் நேம் எது, பார்ட் நம்பர் என்ன, சீரியல் நம்பர் என்ன, நேம் என்ன, ரிலேஷன் நேம் என்ன, அதையும் கொடுத்துருக்காங்க. சில மேலே கொடுத்துருக்காங்க ப்ரீவியஸ் எபிக் நம்பர் நேரம் அந்த லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் ப்ரீவியஸ்லி அந்த 2002 to 2004 உங்கள் இன்ஃபர்மேஷன் எப்படி இருந்துச்சோ இதில் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷனை தான் நீங்கள் அந்த எனுமரேஷன் ஃபார்மில் ஃபில் பண்ணணுங்க. அதுக்காக தான் முன்கூட்டியே நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கும். ஓகே, ஸோ அதேமாரி நார்மலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2002 2004 இல்லை, இப்போ கரண்ட்டாக தான் வச்சுருக்கேன். உங்களோட டீட்டெயில்ஸ் எப்படி நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னா அகைன் ஹோம் பேஜ் வந்துருங்க. ஹோம் பேஜ் வந்துட்டு இதில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சர்ச் பை எபிக், ஸோ உங்கள் ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணலாம். ஸோ ஓட்டர் ஐடி நம்பர் தெரியும் அப்படின்றாங்க, ஓட்டர் ஐடி நம்பரை கொடுத்துட்டு என்ன ஸ்டேட்டோ அதை மென்ஷன் பண்ணிவிட்டு கேப்சா கொடுத்து சர்ச் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் ஆகிடும். அல்லது சர்ச் பை டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி இதில் உங்களுடைய ஸ்டேட் என்ன அதை ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் வந்து தமிழ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்கள் நேம் கேட்டிருக்காங்க. உங்கள் நேம் என்ன, உங்கள் ரிலேட்டிவ் நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, ஜெண்டர் என்ன, அதுக்கப்புறம் உடைய டிஸ்ட்ரிக்ட் என்ன, அசம்பிளி தொகுதி என்ன, அதெல்லாம் கொடுத்துட்டு கேப்சா கோடை கொடுத்துட்டு சர்ச் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இந்த மாதிரி ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். ஸோ உங்கள் எபிக் நம்பர் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கொடுத்துட்டாங்க. இதில் போயிட்டு ஆக்ஷன் நேராக வியூ டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க ஓப்பன் ஆகணும். ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. உங்கள் பெயர் எப்படி இருக்குது ஓட்டர் லிஸ்ட்டில், உங்கள் ஃபாதர் நேம் எப்படி இருக்குது, உங்கள் ஏஜ் என்ன, அட்ரஸ் என்ன, உங்களுடைய தொகுதி நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே டீட்டெயில்ஸ் ஆஃப் எலெக்ஷன் அஃபீஷியல்ஸ், அதாவது பிஎல்ஓ. ஸோ பிஎல்ஓ நீங்கள் கான்டாக்ட் பண்ணோம். ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க வராமல் போயிட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல பிஎல்ஓன்னு இருக்குது. உங்களுடைய பிஎல்ஓ நம்பர் அவர் தாங்க, கான்டாக்ட் நம்பரு, நேம் கொடுத்துருக்காங்க. இஆர்ஓ யார், அவங்க நேம் என்ன, அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கால் பண்ணி டவுட்னா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு வெயிட் பண்ணுங்கள், ஒரு 15 days வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ உங்கள் வீட்டுக்கு வரல அப்படின்னு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட ஃபார்ம் தான் கொடுக்குறாங்க. 50 பேர் 100 பேருக்கான ஃபார்ம் கொடுத்து தான் டெய்லி வந்து கொடுக்க சொல்கிறாங்க. ஓபி ஸோ இன்னொரு லிஸ்ட்டில் உங்கள் நேம் வரலாம். அந்த மாதிரி இந்த 1 monthக்குள்ளே கண்டிப்பாக வந்துடணும். வராதவங்க கால் பண்ணி கேட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி தாங்க நீங்கள் பழைய எஸ்ஆராக இருக்கட்டும், புதிய கரண்ட் ஓட்டர் லிஸ்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து செக் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ தெளிவாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் பிஎல்ஓ, சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ உங்கள் வீடு தேடி எனுமரேஷன் ஃபார்மை கொண்டு வருவாங்க. அந்த ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மில் அச்சிடப்பட்ட முன்கூட்டியே வந்து உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தா ஃபில் பண்ணியிருப்பாங்க. வாக்காளர் பெயர் என்ன, வாக்காளருடைய அடையாள அட்டை, உங்களுடைய ஓட்டர் நம்பர் என்ன, உங்கள் அட்ரஸ் என்ன, எல்லாமே ஃபில் பண்ணியிருக்கணும். அதேமாரி உங்கள் வரிசை நம்பர் என்ன, பாகம் என்ன, எந்த இடத்துல ஓட்டு போடுவீங்க, இதை 2 இன்ஃபர்மேஷனுமே
ப்ரீஃபில்டாக உங்களுக்கு பிரிண்ட் அவுட் பண்ணி தான் கொண்டு வருவாங்க. QR கோடு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோ இருக்கும். மேலே BLOக்கான கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதுதான் அந்த எனுமரேஷன் ஃபார்முங்க. கணக்கீட்டு படிவம்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்மை எல்லாருமே ஃபில் பண்ணணும். ஓட்டர் ஐடி வச்சுருக்கீங்க அப்படின்னாவே கம்பல்சரி நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சரியான முறையில் எப்படி ஃபில் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, முதல்ல நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது தற்போதைய புகைப்படத்தை ஒட்டவும். ஸோ கரெக்டாக உங்ககிட்ட ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோ கொடுத்து ஒட்டிடுங்க. எதுக்காக இந்த ஃபோட்டோ கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஓட்டர் லிஸ்ட்டில் பழைய ஃபோட்டோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பழைய ஃபோட்டோலாம் கொடுத்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஃபோட்டோ மாற்றணும் அப்படின்னா தற்போதைய புகைப்படத்தை ஒட்டவும் இந்த ஆப்ஷனில் போயிட்டு உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் வந்து ஒட்டிடுங்க. தேவைப்படுறவங்க கொடுக்கலாம், வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான் ஃபோட்டோ ஒட்டுறது. அதுக்கப்புறம் எதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிறந்த தேதி, இதில் கம்பல்சரி உங்கள் பிறந்த தேதியை நீங்கள் ஃபில் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க விருப்பத்திற்கேற்ப. ஸோ உங்களுக்கு ஆதார் நம்பர் கொடுக்க விருப்பம் இருக்குது அப்படின்னா 12 டிஜிட்கான உங்கள் ஆதார் நம்பரை ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு கம்பல்சரி உங்கள் மொபைல் நம்பர் வந்து ஃபில் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா தந்தையின் பேர், இதில் போயிட்டு உங்கள் ஃபாதர் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபாதர் நேம் கொடுத்துட்டு ஃபாதர் ஓட்டர் லிஸ்ட்டில் அவங்களுடைய நேம் எப்படி இருக்கோ, அதாவது ஓட்டர் நம்பரை வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஃபாதரோட ஓட்டர் நம்பரை கொடுத்துக்கோங்க. ஃபாதர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அவங்க பேரை வந்து ஃபில் பண்ண தேவையில்ல. அவங்களுக்கு பதிலாக அந்த பாதுகாவலர் பெயர், கார்டியன் யாரோ, ஸோ ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அந்த மாதிரி அவங்க கார்டியன் நேமை நீங்கள் கொடுத்துட்டு அவங்க ஓட்டர் நம்பரை என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மதர் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் மதர் நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு, ஸோ மதரோடைய ஓட்டர் லிஸ்ட்டு இருக்குது அப்படின்னா ஓட்டர் ஐடிக்கான நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு துணைவரின் பெயர், அதாவது உங்கள் ஸ்பௌஸ் நேம், ஹஸ்பண்டோ அல்லது ஒய்ஃபோ இருக்காங்க அப்படின்னா அவங்க பெயர் என்ன, அவங்க ஓட்டர் ஐடிக்கான நம்பர் என்ன, இதெல்லாமே நீங்கள் பேசிக்காக வந்து ஃபில் பண்ண போகிறீங்க. எல்லாமே வந்து ஃபில் பண்ணுறது. அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல ஒரு 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியல் உள்ள வாக்காளர் விவரங்கள், அதாவது இதுக்கு முன்னாடி 2002 to 2004 முந்தைய அந்த சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொண்டாங்க. அப்போ வந்து உங்கள் நேம் இருந்துச்சு. ஸோ 2004க்கு முன்னாடி உங்கள் நேம் இருந்துச்சு, 2004க்கு முன்னாடி உங்ககிட்ட ஓட்டர் ஐடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மட்டும் இந்த ஆப்ஷனை ஃபில் பண்ணிக்கலாங்க. 2004க்கு அப்புறம் தான் ஓட்டர் ஐடி வாங்கினவங்க இந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 2004க்கு முன்னாடி இருக்கவங்க மட்டும் இதுக்கான ஆப்ஷன்ஸ் ஃபில் பண்ணால் போதுமானது. 2004க்கு அப்புறம் ஓட்டர் லிஸ்ட்டு ஓட்டர் வாங்கினவங்க இதை வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ முந்தைய விவரம், அதாவது 2002 2004 உங்கள் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கோ அதேமாரி நீங்கள் ஃபில் பண்ண. முன்னாடி ஆன்லைனில் சொல்லியிருந்தோம் எப்படி செக் பண்ணுறதுன்னு. அதேமாரி உங்கள் ஓட்டர் ஐடி நம்பர் எப்படி இருக்குது, அதேமாரி உங்களுடைய அந்த கன்சிஸ்ட் நம்பர் என்ன, உங்கள் பெயர் எப்படி இருக்குது, உங்கள் ரிலேஷன் நேம் எப்படி இருக்குது, பார்ட் நம்பர் என்ன, எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. வாக்காளர் பெயர் முன்னாடி இருக்க டேட்டா பேஸ் படி உங்கள் வாக்காளர் பெயர் என்ன இருக்குது, அதேமாரி ஓட்டர் லிஸ்ட் நம்பர் இருக்குது. ஸோ பழைய அந்த ஓட்டர் லிஸ்ட் நம்பர் இருக்குன்னா அது நம்பரை என்ட்ரு பண்ணணும். உறவினர் பெயர் பழைய லிஸ்ட்டு படி எப்படி இருக்குது, அது உறவு முறை என்ன, ஃபாதரா மதரா இல்லை வந்து பார்த்தா ஹஸ்பண்டா ஒய்ஃபா உறவு முறை கொடுத்துட்டு, ஸோ பழசாக இருக்க மாவட்டம் என்ன, மாநிலம் என்ன, சட்டமன்ற தொகுதி பெயர் என்ன, அதுக்கான பெயர் கேட்டிருக்காங்க, நம்பர், பாகமெண், வரிசைன்னு எல்லாமே ஃபில் பண்ணும். எல்லாமே பழைய டீட்டெயில்ஸில் இருக்கா மாதிரி தாங்க நீங்கள் வந்து ஃபில் பண்ணும். இதில் இருக்கா மாரி அப்படியே பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ கரண்ட்டாக இருக்கவங்களுக்கு கிடைக்காது, 2004க்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு தான் அதுக்கான ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ 2004க்கு முன்னாடி இருக்கவங்க மட்டும் இதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒருவேளை 2004க்கு முன்னாடி அதுக்கப்புறம் இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர் உறவின் பெயர், அதாவது உங்களுடைய ஃபாதர் மதரோ 2004க்கு முன்னாடி இதில் இருக்காங்க இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணலாம். அதாவது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 2004க்கு முன்னாடி மட்டும் இருந்தவங்க இந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஃபில் பண்ணும். அதேமாரி இந்த இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுடைய ஃபாதர் மதர் இன்ஃபர்மேஷனும் ஃபில் பண்ணும். 2004க்கு அப்புறம் ஓட்டர் ஐடி வாங்கினவங்க இந்த இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ண தேவையில்ல. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பேரண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணால் போதும். இதில் போயிட்டு முந்தைய தீவிர 2004 2002 to அதில் உங்கள் ஃபாதர் மதர் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கோ அதேமாரி அவங்க பெயர் என்ன, ஓட்டர் ஐடி நம்பர் என்ன, உங்கள் உறவு முறை என்ன, உறவின் பெயர் என்ன, அதெல்லாம் ஃபில் பண்ணும். இல்லை உங்கள் ஃபாதர் மறதும் 2002 to 2004 இல்லை அப்படின்றவங்க இந்த இடத்துல இல்லை அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். மேக்ஸிமம் நீங்கள் BLO கேட்டு ஃபில் பண்ண பாருங்கள், அவங்களே கூட ஃபில் பண்ணுவாங்க இந்த இன்ஃபர்மேஷனை. அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க, இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். 2004க்கு அப்புறம் இருந்தவங்க இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே தெளிவாக தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி பார்த்துட்டு இதில் உங்கள் சைன் பண்ணணும். உங்கள் சைன், அதாவது ஓட்டர் ஆகிய நீங்கள் சைன் பண்ணிக்கலாம், அல்லது 18 வயசுக்கு மேலே இருக்க உங்கள் குடும்ப உறுப்பினர் யாராச்சும் உங்களுக்கு பதிலாக சைன் பண்ணலாம்.
சைன் பண்ண தெரியாதவங்க இடது பெருவிரல் ரேகையை வச்சா போதுமானது. ஸோ நீங்கள் சைன் பண்ணாமல் உங்கள் குடும்ப உறுப்பினர் வேறு யாராச்சும் சைன் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க யார், அவங்க உறவு அப்படின்றத பக்கத்துலேயே மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ அவங்க சைன் பண்ணிவிடுவாங்க. ஓகே, முதல்ல இந்த ஃபார்மை கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு நாள் வருவாங்க. அப்போ தான் இந்த ஃபார்மை வந்து கலெக்ஷன்ஸ் வந்து பண்ணிட்டு போவாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தா அதிகபட்சமாக டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்குறது கிடையாது. பட் டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்தாகணும். யார் யாரெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த எனிமரேஷன் ஃபார்முக்கு பின்னாடியே இந்த பக்கத்தில் வந்து தகவல் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக வந்து இருக்கணும். அதாவது வாக்காளர்கள் தங்களது பெயர் மற்றும் உடனுடைய பெயர்கள் முந்தைய வாக்காளர் பட்டியலில் இந்த வெப்சைட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கேற்ற மாரி தெளிவாக நிரப்புங்க, ரெண்டுமே தெளிவாக நிரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாக்காளர் பட்டியல் விவரங்களை தெரிவிக்காத மற்றும் தெரிவித்த விவரங்கள் தரவு தளத்தில் வந்து ஒத்து போகாமல் இருக்குது. ஸோ டேட்டா பேஸில் வந்து ஒத்து போகாமல் இருக்குது அப்படின்றவங்க சம்மந்தப்பட்ட இஆர்ஓ வந்து பார்த்தா உங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் யார் என்னமான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் வந்து 1987க்கு முன்னே இந்தியாவில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா பிறந்த தேதி மற்றும் பிறந்த இடத்துக்கான டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணால் போதுமானதுங்க. இதுவே நீங்கள் 1987 2004 வரைக்கும் இந்தியாவில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா பிறந்த தேதிக்கான டாக்குமெண்ட், அதேமாரி பிறந்த இடத்தை நிரூபிக்கும் வகையில் ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். இதை தவிர்த்து தந்தை அல்லது தாயினோட பிறந்த தேதி அல்லது பிறந்த இடத்தை நிரூபிக்கும் வகையில் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணுங்க. ஸோ 2 பேருடைய டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் 2004க்கு அப்புறம் இந்தியாவில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா பிறந்த தேதி அல்லது பிறந்த இடத்தை நிரூபிப்பதற்கான டாக்குமெண்ட்டும், தந்தை அல்லது தாயினுடைய பிறந்த தேதி அவங்களுடைய பிறந்த இடத்தை நிரூபிக்கையில் டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணணுங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா இந்தியர் அல்லாதவராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான பாஸ்போர்ட் எதுக்கான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். அதேமாரி நீங்கள் வெளிநாட்டில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வழங்கிய அந்த பிறப்பு சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணணும். இந்திய குடிமை பெற்றிருந்தால் அதுக்கான குடிமை சர்டிஃபிகேட்டை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னமான டாக்குமெண்ட் அப்படின்னா இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது மத்திய அரசு, மாநில அரசு, பொதுத்துறை நிறுவனத்தின் நிரந்தர ஊழியர், ஓய்வூதியதாரருக்கு வழங்கப்பட்ட ஏதேனும் ஒரு அடையாள அட்டை, அந்த ஆர்டர் காப்பியை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். அதேமாரி 1987க்கு முன்னர் இந்தியாவில் அரசு, உள்ளாட்சி அமைப்புகள், வங்கிகள், அஞ்சல் அலுவலகம், எல்ஐசி, பொதுத்துறை நிறுவனங்களால் வழங்கப்பட்ட ஏதேனும் ஒரு அடையாள அட்டை சப்மிட் பண்ணலாம். அதேமாரி தகுதி வாய்ந்த அதில் வழங்கப்பட்ட பிறப்பு சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணலாம். பாஸ்போர்ட் சப்மிட் பண்ணலாம். அதேமாரி கல்வி வாரியங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் வழங்கப்பட்ட மெட்ரிகுலேஷன் கல்வி தகுதிக்கான டாக்குமெண்ட், டிசிஓ, மார்க்ஷீட்டோ சப்மிட் பண்ணலாங்க. அதேமாரி வசிப்பட சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அதை சப்மிட் பண்ணலாம். வன உரிமை சர்டிஃபிகேட் அதை சப்மிட் பண்ணலாம். எஸ்சி/எஸ்டி அல்லது ஓபிசிக்கான சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணலாம். தேசிய குடிமக்கள் பதிவில் இருக்க டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணலாம். ஆதார் அட்டை, ஐடென்டி ப்ரூஃபாக மட்டும் தான் பயன்படுத்த முடியும். அட்ரஸ் ப்ரூஃபாகவோ டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபாகவோ நீங்கள் பயன்படுத்த முடியாது. இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஏதாச்சும் 2 டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதாங்க இன்ஃபர்மேஷன், நோட் பண்ணிக்கோங்க. வீடாக வந்து வராங்க. இதுக்கேற்ற மாரி அப்ளிகேஷன் ஃபார்மை தெளிவாக ஃபில் பண்ணி தெளிவாக கொடுக்க பாருங்கள். இதுதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ வீடியோக்கு வந்து லென்த்தாக தான் போயிடுச்சு, பட் இருந்தாலும் ஸ்கிப் பண்ணிட்டு ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரிய வரும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.